ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் கீழே வந்து 1 ஸ்கேல் அளவு விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருந்து இங்கே 4.25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? 4.25 தெரியுதா? 4.25 எடுத்திருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 2.5 எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேருந்து இங்கே 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே 9 இன்ச்சஸ் தான் ப்ளவுஸ்க்கு எடுப்பேன். இங்கேருந்து 3 எடுத்துக்கிறீங்க. 3ஓட ஒரு அரை எடுத்துக்கிறீங்க. இந்த அரை வந்து கீழ் போர்ஷனுக்கு, இது வந்து மேல் போர்ஷனுக்கு. ஓகேவா? இப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுங்க. இங்கே வந்து 3 இல்லைனா 3.5 நல்லா கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா 3.5 வச்சுக்கலாம். நான் வந்து 3.5 தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் பாடியாக இருப்பேன். 34 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நான் வந்து 3.5 எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இதாக வேணும்னு. இங்கே வந்து ஒரு 1.25 வைங்க. ஓகேவா? 1.25 வச்சு இப்படியே இறக்கி இதில் அப்படியே இறக்குங்க. அவ்வளோதான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை இப்போ நான் போட போகிறது வந்து அந்த டெம்பிள் டிசைன் மாதிரி போட போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து இப்படி இந்த ஷேப் போட போகிறேன். ஓகேவா? இந்த இடம் வந்து ஷார்ப்பாக வரணும். அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? நீங்கள் இங்கே மட்டும் 4.25 இன்ச்சஸ் வைங்க. இது வந்து 2.5 இருந்துச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த உங்களோட உடம்பு அளவு வந்து எனக்கு இங்கேருந்து 9.5 வரும். இது வெறும் புட்டாஸ்க்காக தானே. எனக்கு இது 6, ஷோல்ட்ரு வந்து 6 வரும். ஸோ கரெக்டாக இருக்குது. 6 மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து அவ்வளோதான். இதுதான் என்னோடய அளவு. இதை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு அடிச்சிங்கன்னா இது அப்படியே கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய நீடில், பெரிய சைஸ் நீடில் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் இப்படியே குத்துனீங்க அப்படின்னா பின் சைடு வந்து அந்த ஷேப் கரெக்டாக தெரியும். அப்போ நீங்கள் பின்னாடி அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அளவு மாறாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நம்பர் கூட என்னோடய நம்பர் இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.